ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ட்ரேடருக்கு வந்து ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை ஃபாலோ பண்ணாததுனால தான். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். மந்த் எண்டு பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் ஹோல்டு பண்ண முடியும். அதாவது வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னைக்கு வந்து 2000 ப்ராஃபிட்டு, 5000 ப்ராஃபிட்டு, 15000 ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்த்து நிறைய டேஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறத பார்த்தா அதிகமான டேஸ் வந்து இருக்கும். 1 மந்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான டேஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சில தினங்கள் தான் லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2-3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி ஏதாவது லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன நல்லா அவங்க லேர்ன் பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து ஆல்ரெடி நல்லா வந்து தெரிஞ்சு அவங்க நல்ல சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே ஒரு 4-5 ட்ரேட் தான் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா லாஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து டெய்லி நல்ல ப்ராஃபிட்ஸ் காட்டி ஒரு மந்த் எண்டில் பார்க்கும்போது அவங்க லாஸில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து சரியாக அவங்க ஃபாலோ பண்ணாததுனால தான். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து கேபிட்டல் டபுள் பண்ணக்கூடிய டபுள் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் 3 டேஸ் வரைக்கும் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன். என்னால் வந்து ஒரு நேற்று 4th டே நேற்றும் இன்றைக்கும் வந்து என்னால் வந்து அந்த வீடியோஸ் வந்து போட முடியல. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட்டிங் ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு 94% வரைக்கும் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நின்றுட்டு. ஸோ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாததுனால டிலே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இங்கேயே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நான் ஓவராலாக அந்த கேபிட்டல் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேல நான் டபுள் பண்ணதுக்கு அப்புறமேல ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கியாச்சு. இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஓவராலாகவே என்னுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சிம்பிளாக பார்க்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். அதோடைய ஓவரால் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு 12,000 ருபீஸ் வந்தது. நேற்று வந்து ஒரு 4th டே ட்ரேட் வந்து நேற்று எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு 1300 ருபீஸ் வந்து லாஸ் தான் எனக்கு வந்துச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 15,000 ப்ராஃபிட், அதாவது வந்து 50% 1 டேலே வந்து நான் ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ப்ராஃபிட் மட்டுமே 27,000 வந்து நியர் வந்து வந்துடுச்சு. இதில் வந்து ஏதாவது கமிஷன் ஏதாவது அவங்க ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்திருந்தாங்களாலும் 26,000 சம்திங் வந்து எனக்கு இருக்கும். நம்ம இப்போதைக்கு 27 அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கியாச்சு. 90%, 85-90% வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். 30K எனக்கு நான் கேபிட்டல் வச்சுருந்தேன். அதை டபுள் பண்ணுற ப்ராசஸில் வந்து 27K வந்து ரீச் பண்ணி ஓவராலாக பார்க்கும்போது 57 or 56,000 கிட்ட வந்து எனக்கு வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இன்னும் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து 1 or 2 டேஸில் வந்து இந்த வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிற பட்சத்தில் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த RRR ஓகேங்களையா? ஸோ இது வந்து ஒரு ட்ரேடருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ட்ரேடர் ஃபாலோ பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது தான். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு 10 days ஒன்ஸோ அல்லது மந்த் எண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுதோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடராக வந்து இருக்க முடியும். உங்கள் சக்ஸஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன சொல்கிறோன்னா ஒரு ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஒரு ட்ரேடர் இருக்கார், அவர் வந்து ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா ஒன்று வந்து மேலே போயிட்டு டார்கெட்டு ஹிட் ஆகும், அதாவது நமக்கு ப்ராஃபிட்டு. அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஸ்டாப் லாஸ் SL வந்து நமக்கு ஹிட் ஆகும், அதான் வந்து நம்மளுடைய லாஸ். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். டார்கெட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுதான் வந்து ரிவார்டு.
இதுதான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நடக்கக்கூடிய ரிசல்ட். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தே தீரணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 2000 ப்ராஃபிட்டு அல்லது 2000 லாஸ் வந்தால் எனக்கு 2000 ப்ராஃபிட் வரும். அப்படி லாஸ் ஆச்சுன்னா 2000 வந்து எனக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா அதோடைய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒன்று தான் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம ரிஸ்க்கு ரிவார்டுன்னு சொல்லுவோம். அந்த ரிஸ்க்கும் ரிவார்டும் ஒரு ரேஷியோவில் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மந்த் எண்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னுடைய டார்கெட் அண்டு எஸ்எல் வந்து நான் அந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை ஃபாலோ பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணி எனக்கு டார்கெட்டோ அல்லது எஸ்எல்லோ வருது, லாஸோ வருது அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு பிஸ்னஸ்லேருந்து வந்து கிடைச்ச ஒரு இன்கம். இதுவே வந்து நான் வந்து எந்த விதமான ரிஸ்க் ரிவார்டும் ஃபாலோ பண்ணலை, அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணுறேன், லாஸஸும் இது மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுதான் வந்து கேம்பிளிங். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அது வந்து ஒரு கேம்பிளிங், சீட்டிங் இப்படிலாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி வர்ற ப்ராஃபிட்ஸ் வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் தான். அது ஃபாலோ பண்ணாத வந்தது அப்படின்னாக்கா ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு தெரியலனா அது வந்து ஒரு கேம்பிளிங். ஓகேங்களா? நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். அது கூட நீங்கள் போயிட்டு வாட்ச். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:1, 1:2, 1:3 இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போது ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து 1, அதாவது ஒரு பங்கு வந்து ரிஸ்க்கு. அதே மாதிரி எவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறோம் ரிவார்டு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 1:1 நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து ஒரு பங்கு 1000 ருபீஸ் வந்து நான் ரிஸ்க் வைக்கிறேன். லாஸ் இன்றைக்கி வந்து எனக்கு லாஸ் வந்துச்சுன்னா 1000 ருபீஸ். அப்போது ரிவார்டு வந்தாலும் 1:1 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை ஃபாலோ பண்ணும் பொழுது ரிவார்டு வந்தாலும் எனக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸ் வந்தாலும் எனக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து எனக்கு லாஸ் வரும். ஸோ இதுதான் வந்து 1:1. அதே போல் 1:2னா இப்போ எனக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா 1000 ருபீஸ். என்னோடய கெப்பாசிட்டி வந்து இன்றைக்கி ஒரு 1000 ரூபா ரிஸ்க் வந்துன்னா எனக்கு வந்து ஓகே அதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்போது ரிஸ்க் வந்து எனக்கு 1:2ன்னு பார்க்கும்போது 1000 ருபீஸ் தான் நான் ரிஸ்க் வைக்கிறேன். ரிவார்டுங்கும் பொழுது எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அது மாதிரி 2 பங்கு. ஸோ அப்போ 2000 ருபீஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிவார்டு கிடைக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு தரும். அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:1 விட 1:2, 1:3ன்னு நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது ரிவார்டு வந்து நமக்கு அதிகமாக காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து 1:3ன்னு பார்க்கும்போது ரிஸ்க் வந்து 1000 ருபீஸ் இருக்கும். ரிவார்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3000 ருபீஸ் வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 3 மடங்கு. ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது. ரேஷியோனா இப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போது வந்து ஒரு 10 டேஸ் இதை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு 10 டேஸோ 1 மந்த்தோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10 டேஸ் வச்சு சொல்கிறேன். அதில் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 1:1 ரிஸ்க் ரிவார்டு வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி நான் 10 டேஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரேட் பண்ணுறேன். ட்ரேட் பண்ணி என்னுடைய ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டு, செகண்ட் டே ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு, தேர்ட் டே எனக்கு 1000 ருபீஸ் லாஸ் வந்திருக்கு. அது மாதிரி பார்க்கும் பொழுது எனக்கு 4th டேவும் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. 5th டே பார்த்தீங்க அப்படின்னா 5th டே அன்னைக்கு எனக்கு ஒரு லாஸ் வந்திருக்கு. 6th டே வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன், அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. 7th டே நான் ட்ரேட் பண்ணும்பொழுது ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. 8th டே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டு. 9th டே வந்து ஒரு லாஸ் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டே வந்து பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போது ஓவராலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய 10 டேஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 days வந்து எனக்கு வந்து லாஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ 3000 ருபீஸ் வந்து எனக்கு லாஸ் வந்திருக்கும். ஏன்னா 1000 ருபீஸ்னு பார்க்கும்போது 3 days வந்து எனக்கு லாஸ் வந்திருக்கு. 3000 ருபீஸ் லாஸ் வந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 7 days வந்து எனக்கு என்னென்னா ப்ராஃபிட் வந்திருக்கும். 1000 ருபீஸ்னு ஒரு 7000 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 7000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. 3000 ருபீஸ் வந்து லாஸ் வந்திருக்கு. அதில் வந்து நான் ஓவராலாக பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறேன்னா இந்த 10 days ரிசல்ட்டில் நான் 4000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ புரியுதுங்களா? அப்போ 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை நான் ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த 10 days நான் ட்ரேட் எடுத்ததில் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா 4000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து நான் வின் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 to 7 ட்ரேட்ஸ் வந்து நான் வின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி நான் வந்து 6 to 7 ட்ரேட் வந்து நான் ப்ராஃபிட்டபுளாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 4000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 5 ட்ரேட் வந்து லாஸ் பண்ணிட்டேன் 5000 ருபீஸு. இன்னொரு 5 ட்ரேட் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் 5000 ருபீஸ். ஸோ வந்து ஓவரால் அவுட்புட் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸுங்கிற மாதிரி என்ன இருக்குன்னா அவுட்புட் வந்து 0 வந்திருக்கும். ஸோ அதனால தான் 6 to 7 ட்ரேட்ஸ் வந்து நம்ம 1:1 ரேஷியோ வைக்கும் பொழுது வின் பண்ணணும். அப்போ மோர் தென் 6 ட்ரேட்ஸ் வின் பண்ணால் தான் இந்த 1:1 ரேஷியோ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா 1:2 அப்படி பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து எனக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னா 1000 ருபீஸ் வச்சுருக்கேன். 2000 வந்து ரிவார்டு வந்து 1:2ங்கிறதுனால 2000 ருபீஸ் வந்து எனக்கு ரிவார்டு கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 7 ட்ரேட் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் 10 டேஸில் ஒரு 10 டேஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் 7 டேஸ் வந்து ப்ராஃபிட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 14000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த 7 டேஸில். 3 டேஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுட்டோன்னா எனக்கு வந்து எவ்வளோ லாஸ் வரும்? ஏன்னா ரிவார்டு வந்து 2000, ரிஸ்க் வந்து 1000 தான். ஸோ அப்போ 3000 ருபீஸ் வந்து எனக்கு என்ன ஆகும்னா லாஸ் ஆகும். ஸோ இப்போ 14000ல் 3000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 11000 ருபீஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போது இது வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி 11000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து ஹை ஆக நமக்கு என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1:1னா ஒரு 4000 ருபீஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 1:2 வைக்கும்போது நமக்கு 11000 வந்திருக்கு. ஸோ அப்போ 1:3னா இன்னும் அதிகமாகும், 1:4னா இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து ஒரு 5 ட்ரேட் வந்து நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். 5 ட்ரேட் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 5000 ருபீஸ் வந்து லாஸ் வரும். ஸோ பேலன்ஸ் 10,000ல் 5000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ப்ராஃபிட் வந்து 5 ட்ரேடில் எனக்கு 5000 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். நான் ஈக்குவலாக வந்து 5 ட்ரேட் வந்து வின் பண்ணி 5 ட்ரேட் லாஸ் பண்ணுற பட்சத்தில். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து அதிகமாக ஆக நம்மளுடைய அந்த ட்ரேடு நம்ம வின் பண்ணுறோம் இல்லையா? நான் வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு லாஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இதை பார்த்துக்கோங்க. வின்னிங் அதாவது வந்து சக்ஸஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஹையாக வைக்க நம்ம கம்மியான வின்னிங் ப்ராபபிலிட்டி இருந்தால் கூட நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவே ஃபாலோ பண்ணலை. நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து ஒரு பிளைண்டாக ட்ரேடு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எதுவும் ஃபாலோ பண்ணல. எனக்கு வந்து நான் பாட்டுக்கு ட்ரேட் அடிக்கிறேன், அடித்த ட்ரேடெல்லாம் க்ரீனாகவே வருது, ப்ராஃபிட்டாகவே வருது. 9 டேஸ் என்ன பண்ணிட்டுனா எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு. 1000 ருபீஸ் வந்து 9 டேஸ் நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 9 ட்ரேட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 9000 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஒரே ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கேன்னா லாஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அப்படின்னா 15,000 லாஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்பொழுது எனக்கு 6000 ருபீஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அல்லது என்னுடைய கேபிட்டலை என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் வந்து என்ன வச்சுருப்பேன், நான் ஒரு 20,000 கொண்டு வந்து வச்சுருப்பேன். ஸோ அதில் பார்க்கும்பொழுது என்னோடய கேபிட்டலில் வந்து ஒரு 50%ஓ 70%ஓ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பேன், லாஸ் பண்ணியிருப்பேன். அல்லது கேபிட்டலே வாஷ் அவுட்டு கூட ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ஃபாலோ பண்ணாததுனால நமக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது பார்ப்போம். வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி ஒரு 10 டேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம 7 to 8 ட்ரேட்ஸ் இந்த மாதிரிலாம் வின் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ரேஷியோவுக்கும் மினிமம் எவ்வளோ வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து வின் பண்ணுனா நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த 4 இதை போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா 1:1, நெக்ஸ்ட் வந்து 1:2, 1:3, 1:4 இந்த மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 1:1ன்னா நீங்கள் வந்து 10 டேஸில் வந்து 6 to 7 ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வின் பண்ணணும். பேலன்ஸ் வந்து ஒரு 4 to 3 ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ் வந்ததுன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே பார்ட் ஆஃப் த ட்ரேடு தான். ஸோ அப்போ வந்து நமக்கு ரிமைனிங் டேஸ் லாஸ் வரும்போது எவ்வளோ லாஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 லாஸ் 2 லாஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் அவுட் ஆஃப் 10 டேஸில். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஓவராலாக பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ 7 ட்ரேட் வந்து நீங்கள் வின் பண்ணி 7,000 இருக்கும், 3 ட்ரேட் லாஸ் பண்ணி 3,000 இருக்கும், பேலன்ஸ் 4,000 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதுதான். ஸோ அப்போ ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் இருக்க முடியும். 1:2 ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் மினிமமாக எவ்வளோ இருக்குன்னா ஒரு 4 to 5 ட்ரேட்ஸ் வந்து மினிமம் அவ்வளோ வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும். அதாவது வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகிறது, சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இது முக்கியம். வெறும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் வந்து இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டியும் நீங்கள் வந்து கூட வந்து பார்க்கணும். இப்போ 1:3 அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நம்ம கொஞ்சம் ஹையாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வின்னிங் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியானாலும் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. 1:3 அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து 3 ட்ரேடோ 4 ட்ரேடோ 5 ட்ரேட்ஸ் இந்த மாதிரியான அளவுக்கு நம்ம வின் பண்ணாலே போதும் அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸில். ஸோ 4th ஒன் பார்த்தீங்கன்னா 1:4 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து மினிமமாக ஒரு 3 ட்ரேட்ஸ் வந்து வின் பண்ணாலே நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 4,000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும் ஒரு ட்ரேடுக்கு. அப்போ வந்து 12,000 ருபீஸ் 3 ட்ரேட்லேயும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து லாஸ் வந்து 7 ட்ரேடு 1000 ரூபா லாஸ் பண்ணால் கூட 7,000 லாஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 5,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க 1:4ல். ஸோ இப்போ நான் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க. நீங்கள் வந்து வரும்பொழுது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி படி ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 1:1 ரேஷியோ வந்து வச்சு ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க. 1:1லேருந்து 1:1.5 1:2 மேக்ஸிமம் 1:2 அப்படி தான் வந்து நம்ம ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதோடைய சக்ஸஸ் ரேஷியோ அதாவது வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும் பொழுது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா இல்லையாங்கிறத பார்க்க முடியும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி நம்ம எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிங்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி எங்கேயாவது லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு சக்ஸஸ் ரேஷியோ வந்து இருக்கும். இப்போ நம்மளே வந்து ஓனாக ட்ரை பண்ணி கற்றுக்குறோம் அப்படின்னா
நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்குன்னு க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு அந்த நமக்குன்னு க்ரியேட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒரு 10 டேஸ் எடுத்து இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 10 டேஸில் வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்குது, நல்ல ஒரு ப்ராஃபிட் தருதுன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ சப்போஸ் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் 3 ட்ரேட் வின் பண்ணுறீங்க, 7 ட்ரேட் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட், நீங்கள் எல்லா ப்ராசஸையும் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க, இருந்தாலும் வந்து எனக்கு லாஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஏதோ கொஞ்சம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருக்குது, நான் வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணலை, ஏதோ சம்திங் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னா நம்மளை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பரான ட்ரேட் வந்து நம்ம எடுக்க வந்து பழகிக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.